நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 21/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் மதியம் வரைக்கும் அனுசம், அதுக்கப்புறம் கேட்டை. பொதுவாக கேட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்க கொஞ்சம் எல்லாருக்குமே அது தியாகம் பண்ணுற நட்சத்திரம்னு பேர். நமக்கு உடனே கேட்ட நட்சத்திரம் அப்படின்னா சிலர் இந்த கல்யாண சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கேட்ட நட்சத்திரம் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. தெய்வங்கள் சொல்கிற 27 நட்சத்திரங்கள்ல எதுவுமே நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. அதனால் அது நமக்கு இப்போ வேண்டாம். பொதுவாக இந்த நட்சத்திரம் வந்து இன்றைக்கி பலத்தை கொடுக்கக்கூடிய நாள். விருச்சக ராசி. விருச்சகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேல். இந்த தேல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கர்ப்பம் தரித்த நாள்ல இருந்து கர்ப்பமாகி பிரசவமாகிற சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே அந்த அம்மாவோட வயிற்றை பொழந்துக்கிட்டு தான் வெளியில் வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தாய் சத்திரம் தன்னை தியாகம் பண்ணி மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கறதுன்றது இந்த கேட்ட நட்சத்திரத்தோடு வருது. பொதுவாக இன்றைக்கி நாள் வந்து ஓரளவுக்கு அனுகூலியமான நாள். பெருசாக மைனஸ் யாருக்கும் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தும், அதனால் கொஞ்சம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல நாளாக இருக்குது. தெய்வ ரீதியான வழிபாடுகள் அப்படின்றது அவசியம். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது எல்லோரும் நல்ல நாள் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது அந்தளவுக்கு நல்ல நாள் கிடையாது. கொஞ்சம் 2 கண்ணுள்ள நாள் தான். பட் ஆனால் கொஞ்சம் தடைகளும் துர்கிரகங்களோட பலமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். அதனால தான் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இன்றைக்கி போகிறதுன்றது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையாச்சும் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான காரணம் அதுதான். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறதுனால பாசிட்டிவான இது வந்து நமக்கு சரியாகிறதுனால இந்த நெகட்டிவ் தாட்ன்றது குறையும். பொதுவாக இப்போ இந்த பித்ருக்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பித்ரு தேவதைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே இந்த தடைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஜாஸ்தி பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து அவங்கள கவனிப்போம் அப்படின்ற கான்செப்டில் அது பண்ணுறது உண்டு. அதுக்கு வந்து நிறைய இது பரிகாரங்களும் அதே மாதிரி உண்டு. உலர்ந்த திராட்சை வைக்கிறது, எறும்பு புத்துக்கு அரிசி மாவு கொடுக்கறது, தான தர்மங்கள் இது மாதிரி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்ல வந்து நமக்கு பித்ரு தோஷத்தில் வந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அனுகூலியம் வரும். இந்த தெய்வ தோஷம் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டை கொடுக்குறோமோ அதே மாதிரி பித்ரு தோஷங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஏன்னா பித்ருக்கள் வந்து அவ்வளோ அலட்சியமாக நான் எடுக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வங்கள் கொடுக்க நினைக்கக்கூடிய நல்ல அனுகூலியங்களை பித்ரு தேவதைகளால் ஈஸியாக தடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சரியான ரீதியில் ஒரு பிரச்சனைகள் நம்ம அவங்களுக்கு உண்டான சரியான விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான நல்ல அனுகூலியம் வரும். ரொம்ப எளிய பரிகாரங்கள் மூலியமாகவே அவங்களை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அப்படின்றத பற்றி அடுத்ததில் பார்ப்போம். நமஸ்காரம்.